இன்னைக்கு குடும்பங்கள்ல பகைக்கு என்ன காரணம்? என்னைக்காவது ஒரு நாள் 20 வருஷத்துக்கு முன்னால ஏதாவது ஒண்ணு பேசியிருப்பாரு, பல வருஷங்களுக்கு முன்னால நமக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைச்சிருப்பாரு. அதை மறக்காம காலம் முழுக்க பகை, மவுத்து வரைக்கும் பகை. என்னுடைய தீதார கூட பார்க்க கூடாது. எதை மறக்கணுமோ அதை மறக்காம ஞாபகத்துல வச்சிருக்கிறோம். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய சிறிய தந்தையின் மகன், நான் ஒரு காலகட்டத்திலே ஒரு தேவைக்காக அவனிடம் சென்றேன், எனக்கு உதவி செய்யும்படி கேட்டேன். அவன் எனக்கு உதவியும் செய்யல, என்னுடைய உறவை மதிக்கவும் இல்லை. எனக்கு உதவியும் செய்ய கிடையாது, என்னுடைய உறவையும் மதிக்கல. இது ஒரு காலத்துல நடந்தது. ஆனா அல்லாஹ்தாலா காலத்தை மாத்திட்டான். எல்லாரும் எப்போதும் ஒரே மாதிரி இருக்க போவதில்லை. ஒரு காலம் வந்தது, அவன் என்னிடத்துல உதவி கேட்டு வந்து நிக்கிறான், என் வாசல்ல வந்து நிக்கிறான், என்னுடைய உதவியை நாடுறான், என்னுடைய உறவை நாடுறான். ஆனா நான் ஏற்கனவே ஒரு சத்தியம் பண்ணிட்டேன், இனிமே இவனோடு உறவு வைப்பதில்லை என்று, இவனுக்கு உதவி செய்வதில்லை என்று நான் சத்தியம் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு கேட்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த சத்தியத்தை விட்டு விடுவீராக. இந்த சத்தியத்தை நீங்கள் விட்டுவிட்டு அவருக்கு உதவி செய்யுங்கள். அவர் உனக்கு அநீதி இழைத்தாலும் சரிதான், உனக்கு உதவி செய்ய மறுத்திருந்தாலும் நீங்கள் சத்தியத்தை முறித்து விட்டு அவருக்கு உதவி செய்யுங்கள். அப்ப இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலத்தில் அவன் எப்படி உங்கள்கிட்ட நடந்தானோ அதை நீங்க நினைக்காதீங்க, அதை மறந்துருங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி உறவுகளுக்கு மத்தியில ஏற்படக்கூடிய, நண்பர்களுக்கு மத்தியில ஏற்படக்கூடிய சண்டைகளை அதை மனசுல வச்சிருக்க கூடாது, உடனே மறந்துடணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிச்சிடணும், அது மறக்க வேண்டிய விஷயம். ஆனா இப்படி இந்த மாதிரியான விஷயங்களை மார்க்கம் மறக்கும்படி சொல்லுகிறது. நம்முடைய முன்னோர்களும் அப்படித்தான் இருந்தாங்க.